students, welcome to Just Start Maths. In the video la nama section 2.10 la irukra next 4 example sums paakalam. So first example sum 2.50. So idhula question pathina find the rational form of the number 0.6666 etc. So solution. So இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு find the rational form of the number அப்படின்னு சொல்லி ஒரு டெசிமல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெசிமலை நம்ம ஃப்ராக்ஷனாக எழுதணும். ஸோ ரேஷ்னல் ஃபார்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃப்ராக்ஷன். ஸோ 1/4 3/4 இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம 0.666 இந்த டெசிமல் நம்பரை நம்ம எழுதணும். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஜிபி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த 0.6666 நம்ம எப்படி டினோட் பண்ண போகிறோம் அப்படின்னா 0.6 ப்ளஸ் 0.06 ப்ளஸ் 0.006 ப்ளஸ் 0.0006 ப்ளஸ் எக்ஸட்ரா. ஸோ இதை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு நம்பராக தான் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ அந்த ஃபார்முலா எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 0.666 கிடைக்கும். பிகாஸ் இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து 4மே வந்து 6ஆக இருக்குது. ஸோ இங்கே நான் எப்படி எழுதியிருக்கேன்னா ஸோ இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 06 இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 206 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதும்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 0.6666ன்னு கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த நம்பரை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இது வந்து அரித்மெட்டிக்கில் இருக்கா இல்லை ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? T2/T1. ஸோ 0.06/0.6 which is equal to. ஸோ இது வந்து into 100/100 which is equal to 6/60, 1/10, 0.1. ஸோ அதே மாதிரி நீங்கள் 0.006/0.06 into 1000/1000 which is equal to 6/60 which is equal to 1/10, 0.1. ஸோ இது வந்து கண்டிப்பாக அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் கிடையாது. பிகாஸ் 0.1 மல்டிப்ளை பண்ணி தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் டேர்ம் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இது கண்டிப்பாக வந்து ஒரு ஜிபி தான். ஸோ இது வந்து ஆரோட வேல்யூ நமக்கு 0.1, ஏயோட வேல்யூ 0.6. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 666 போட்டு நமக்கு எக்ஸட்ரான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதில் எத்தனை நம்பர் ஆஃப் 6 இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸட்ரா வந்து போயிட்டே இருக்குது. லாஸ்ட் நம்பர் வந்து ஒன்று இல்லவே இல்லை. ஸோ அதனால் நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா சம் டு இன்ஃபினிட்டி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ a/1 - r ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு வந்து அவங்க ரேஷ்னல் ஃபார்மில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த a/1 - r இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு ரேஷ்னல் ஃபார்ம் கிடைக்கும். அதனால தான் வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அண்ட் இங்கே வந்து நமக்கு ப்ளஸ் சைன் இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு சம்மு தான். ஸோ சம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும். இன்ஃபினிட்டி அண்ட் ப்ளஸ் சைன்ஸ் இருக்கிறதால நம்ம சம் டு இன்ஃபினிட்டி இன் ஜிபி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ a அண்ட் r வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஏயோட வேல்யூ 0.6/1 மைனஸ் ஆரோட வேல்யூ 0.1 which is equal to 0.6/1 minus 0.1 0.9. இதை வந்து இன்ட்டு 10/10 பண்ணிக்கோங்க. பிகாஸ் நமக்கு வந்து டெசிமல் வேண்டாம். இன்ட்டு 10/10 பண்ணோன்னா இந்த டாட் இங்கே வந்துடும், இந்த டாட் இங்கே வந்துடும். ஸோ 6/9 இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ 6/9 which is equal to 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 2s are 6, 3 3s are 9, 2/3. ஸோ இந்த 2/3 நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். பிகாஸ் ஃப்ராக்ஷன் கேட்டிருந்தாங்க இல்லையா, நம்மக்கிட்ட ஒரு ஃப்ராக்ஷன் வந்துருச்சு 2/3ன்னு. ஸோ இப்போ இந்த 2/3 நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 3 0.0, 3 6 are 18, 2 மறுபடியும் 0, 3 6 are 18, 2 0 6 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் கரெக்ட் தான். 2/3 இதை வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 0.666 கிடைக்குது. ஸோ அங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதை தான் வந்து நம்ம
2/3 ஃப்ராக்ஷனாக இப்போ வந்து ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த சம்மில் மெயினானது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 0.6 + 0.06 ஒரு ஜீரோவாக வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிகிட்டே வந்துக்கோங்க நெக்ஸ்ட் டேர்முக்கு. ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு ஆரோட வேல்யூ 0.1ன்னு இருக்குது, ஏயோட வேல்யூ 0.6ன்னு இருக்குது. இங்கே வந்து சம் டு இன்ஃபினிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணும், பிகாஸ் நம்மக்கிட்ட n வேல்யூ இல்லை. அண்ட் இங்கே அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின்லேயே வந்து எக்ஸட்ரா கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் வேல்யூ கொடுக்கல. ஸோ அதனால் அண்ட் ஆரோட வேல்யூ 0.1, ஸோ இது கண்டிப்பாக ஜிபி தான். அதனால் சம் டு இன்ஃபினிட்டி which is equal to a/1 - r இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு டேரெக்டாக ஃப்ராக்ஷன் ஆன்சராக கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ 6th 2.51 find the sum to n terms of the series 5 plus 55 plus 555 plus etc. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் சீரீஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க, அரித்மெட்டிக்காக ஜாமெட்ரிக்காக நமக்கு கொடுக்கல. அதனால் இது வந்து ஃபர்ஸ்ட்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனாக இல்லை ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனாக நம்ம ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஏபிக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ ஏபி பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ 55 - 5 50. ஸோ 55 - 5 50. அதே மாதிரி 555 - 55 பார்த்தீங்கன்னா 550. ரெண்டுமே வந்து ஈக்குவல் கிடையாது. ஸோ அதனால் 500. ஸோ 50 500 ரெண்டுமே வந்து ஈக்குவல் கிடையாது. இப்போ வந்து நம்ம ஜிபிக்கு செக் பண்ணலாம். ஸோ ஜிபி பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், ஸோ 11. இப்போ 555/55 111/11. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈக்குவல் கிடையாது. ஸோ இது வந்து ஏபியும் இல்லை ஜிபியும் இல்லை. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட் சம்மில் பண்ண மாதிரியே இவங்க கொடுத்துருக்கிறத வேறு மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். பிகாஸ் ஏபி இருந்தால் ஏபி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், ஜிபி இருந்தால் ஜிபி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம இந்த சம்மை வந்து வேறு மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியுமான்னு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதில் என்ன வருதோ அந்த ஃபார்முலாஸ் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 5 + 55 + 555 + etc. இது எல்லா டேர்ம்ஸ்லுமே ஒரு 5 காமனாக இருக்கா. ஸோ 5 வந்து காமனாக எடுத்துக்கோங்க. ஸோ 5 × 1 + 11 + 111 + etc. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 நான் வந்து காமனாக எடுத்துட்டேன். ஸோ 1 11 111 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9 பண்ண போகிறேன். ஸோ பண்ணால் எனக்கு 5/9 × 9 + 99 + 999 + etc. n டேர்ம்ஸ் போட்டுக்கோங்க, பிகாஸ் நம்மக்கிட்ட சம் டு n டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து n டேர்ம்ஸ். ஸோ எல்லா இடத்துலையுமே n டேர்ம்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ கொஸ்டினில் வந்து சம் டு n டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸட்ராக்கு அப்புறமா ஒரு n டேர்ம்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 9 + 99 + 999 + etc. + n terms which is equal to. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 9-ஐ 10 - 1 அப்படின்னு எழுதிக்க போகிறேன். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் 9 வச்சுருந்தீங்கன்னா அகெயின் இது வந்து ஒரு ஜிபியோ ஏபியோ கிடையாது, இந்த 5 மாதிரியே தானே இருக்குது அந்த பேட்டர்ன். ஸோ அதனால் இதுவும் வந்து ஏபி ஜிபி எந்த இதுவுமே கிடையாது. ஸோ இந்த 9-ஐ நம்ம இப்போ எப்படி எழுத போகிறோன்னா 10 - 1 அப்படின்னு எழுத போகிறோம். அதே மாதிரி இந்த 99-ஐ 100 - 1ன்னு எழுத போகிறோம். இந்த 999-ஐ 1000 - 1ன்னு எழுத போகிறோம், எக்ஸட்ரா n டேர்ம்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு 5-ஐ காமனாக எடுத்துக்கணும், அதுக்கப்புறமா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9, அதுக்கப்புறமா இந்த 9 அப்படின்னு இருக்கிற டேர்ம்ஸ்லாம் வந்து நம்ம 10 - 1 100 - 1 1000 - 1ன்னு சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிட்டோம். பிகாஸ் வேல்யூ வந்து சேம் தான். 10 - 1 உங்களுக்கு 9, 100 - 1 99, 1000 - 1 999. ஸோ ஆன்சர் வந்து சேம் தான், கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். which is equal to 5/9 × இப்போ இந்த 10 100 1000 இது எல்லாத்தையும் ஒரு ப்ராக்கெட்டில் எழுதிக்க போகிறோம், அந்த 1 எல்லாத்தையும் தனியாக எழுதிக்க போகிறோம். ஸோ இதை அகெயின் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 10 + 100 + 1000
ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n டேர்ம்ஸ். ஸோ இது வந்து ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் பார்த்தீங்கன்னா -1 -1 -1 எக்ஸட்ரா n டேர்ம்ஸ். இது வந்து ஒரு பார்ட். ஸோ இது வந்து நான் ரெண்டாக பிரிச்சுட்டேன். ஸோ 100 - 1 சாரி 10 - 1 100 - 1 1000 - 1 இதை 10s 100 10 100 1000 இது எல்லாத்தையும் தனியாக அந்த ஒன்ஸ் எல்லாத்தையும் தனியாக எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே -1 -1 -1 இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேருந்து நம்ம ஒரு மைனஸாக காமனாக எடுத்துக்கலாம். which is equal to 5/9 into இந்த 10 + 100 + 1000 அப்படியே வச்சுக்கோங்க. 1000 + எக்ஸட்ரா ப்ளஸ் n டேர்ம்ஸ் மைனஸை வெளியே எடுத்துட்டோன்னா 1 + 1 + 1 + எக்ஸட்ரா n டேர்ம்ஸ் இருக்கும். which is equal to 5/9 into. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 10 100 1000 இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ஜிபி பிகாஸ் 10 × 10 100 100 × 10 1000. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு ஜிபி. ஸோ அதுக்கு நம்ம இப்போது சம் டு n டேர்ம்ஸ் ஆஃப் அ ஜிபி ஃபார்மில் அப்ளை பண்ண போகிறோம். அதாவது இந்த பார்ட். ஸோ இந்த பார்ட்டுக்கு நம்ம SN ஃபார்மில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் ஏயோட வேல்யூ என்ன? A is equal to 10. ஆரோட வேல்யூ 100/10 which is equal to 10. ஸோ இதுக்கு SN is equal to A into r⁻n - 1/r-1 இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டுக்கு மட்டும் இப்போ நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். which is equal to 5/9 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த ப்ளஸ் அந்த பார்ட்டுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏக்கு பதிலாக 10 அகெயின் ஆருக்கு பதிலாக 10 பவர் என்னன்னே வச்சுக்கோங்க பிகாஸ் என்னோட வேல்யூ அவங்க கொடுக்கல. சம் டு n டேர்ம்ஸ்ன்னு ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ஸோ n அப்படியே வச்சுக்கோங்க. 10⁻n - 1 ஆரோட வேல்யூ 10. ஸோ 10 - 1. ஸோ ஒரு பார்ட் முடிஞ்சுது. மைனஸ் இப்போ செகண்ட் ப்ராக்கெட் பாருங்கள். 1 + 1 + 1 + எக்ஸட்ரா ப்ளஸ் n டேர்ம்ஸ். ஸோ இதை நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இதோட மீனிங் என்னென்னா 1 n டைம்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து nன்னு கிடைக்கும். ஸோ -n. ஸோ நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கோம். ஸோ 1 + 1 + 1 1 வந்து n டைம்ஸ் ஆட் பண்ணோம். இப்போ 1 வந்து 2 டைம்ஸ் ஆட் பண்ணோன்னா 1 + 1 2ன்னு கிடைக்கும். 1 3 டைம்ஸ் ஆட் பண்ணோன்னா 1 + 1 + 1 3 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே 1 n டைம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வேல்யூ n. ஸோ இதுக்கு பதிலாக நான் n சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5/9 10 × 10⁻n - 1/10 - 1 9 - n which is equal to இப்போ இந்த 5/9 உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 5/9 into 10 × 10⁻n - 1/9 மைனஸ். ஸோ இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். ஸோ ஒவ்வொரு டேர்முக்கும் 5/9 நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5n/9 which is equal to 5 times are 50 9 9s are 81. So 50 into 10⁻n - 1 minus 5n/9. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் பிகாஸ் என்னோட வேல்யூ நமக்கு தெரியாது. சம் டு n டேர்ம்ஸ் டேர்ம்ஸ்ன்னு கொஸ்டினில் இருந்தாலே நமக்கு ஆன்சர்லேயும் வந்து n தான் இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து சம் டு 5 டேர்ம்ஸ் இல்லைனா சம் டு 10 டேர்ம்ஸ் அந்த மாதிரி கேட்கல. சம் டு n டேர்ம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால ஆன்சரில் நமக்கு n தான் வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 5 + 55 + 555 இதை வந்து 5 காமனாக எடுத்துக்கோங்க. அண்ட் செகண்ட் ஸ்டெப் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9. ஸோ 5/9 போட்டுக்கோங்க. இங்கே உள்ள வந்து 9 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் இந்த 9 வந்து நம்ம 10 - 1 99 100 - 1 எழுதிட்டோம். இப்போ இதை அகெயின் ரெண்டு பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து 10 100 1000 இன்னொன்று வந்து எல்லா ஒன்ஸும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த 10 100 1000 வந்து ஜிபியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம SN ஃபார்மில் அப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 1லேருந்து மைனஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா நமக்கு 1 + 1 + 1 n டேர்ம்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஃபார்முலா, செகண்ட் பார்ட்டுக்கு n அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ n வந்து ஆன்சர் வரும். இதை சால்வ் பண்ணி எழுதிட்டிங்கன்னா அதான் நம்மளோட சம் டு n டேர்ம்ஸ் ஆஃப் த ஜிபி ஆன்சர். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ 7th சம்.
ஸோ 7th sum பார்த்தீங்கன்னா find the least positive integer n such that 1 plus 6 plus 6 square plus etc plus 6 power n is greater than 5000. So இதில் பார்த்தீங்கன்னா find the least positive integer n such that 1 plus 6 plus 6 square plus etc plus 6 power n is greater than 5000. அதாவது கொஸ்டினோட மீனிங் என்னன்னா இந்த nக்கு பதிலாக நம்ம ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இந்த சம் வந்து nக்கு பதிலாக அந்த நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிரேட்டர் தேன் 5000 இருக்கும். ஸோ கிரேட்டர் தேன் 5000க்கு நிறைய நம்பர்ஸ் இருக்கும். ஆனால் எந்த ஃபர்ஸ்ட் n வந்து 5000 விட கிரேட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதாவது nக்கு பதிலாக எந்த சின்ன நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த சம் வேல்யூ கிரேட்டர் தேன் 5000 இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 1 + 6 + 6 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 6 பவர் n இது வந்து ஒரு சம் வேல்யூ கரெக்டாக, பிகாஸ் ஒவ்வொரு டேர்மையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டேர்மையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு சம் வேல்யூ கிடைக்கும், அதாவது Sn வேல்யூ. ஸோ Sn இஸ் கிரேட்டர் தேன் 5000. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த Snக்கு பதிலாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ Sn ஃபார்முலா என்ன? a × r⁻n - 1/r - 1 வேர் ஏயோட வேல்யூ இங்கே 1, ஆரோட வேல்யூ செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் 6/1 6. n வந்து அப்படியே வச்சுக்கோங்க, பிகாஸ் n தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த Sn கிரேட்டர் தேன் 5000ல் Snக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ a × r⁻n - 1/r - 1 இஸ் கிரேட்டர் தேன் 5000. ஸோ இங்கே இந்த கிரேட்டர் தேன் 5000 போட்டுகிட்டே வரணும். ஸோ இப்போ ஏக்கு பதிலாக 1, ஆருக்கு பதிலாக 6. ஸோ 6 power n - 1/6 - 1 which is greater than 5000. ஸோ இப்போது 1 into anything அதே தான். ஸோ நியூமரேட்டரில் 6 power n - 1 அப்படியே இருக்குது. 6 - 1 5 greater than 5000. இப்போது 6 power n - 1 is greater than 5000 into 5. ஸோ இந்த 5 நம்ம அங்கே கொண்டு போய்க்கலாம். ஸோ 5000 into 5 பார்த்தீங்கன்னா நமக்கு 25000 வரும். 6 power n - 1 is greater than 25000. ஸோ இப்போ இந்த -1 அங்கே கொண்டு போய்க்கலாம். இங்கே வந்து கிரேட்டர் தேன் இருக்குது, ஸோ அந்த சைடு வந்து எதுவும் கொண்டு போக முடியாது, அடிஷனை வந்து அந்த சைடு கொண்டு போக முடியாது, அப்படிலாம் கிடையாது. இந்த கிரேட்டர் தேன், லெஸ் தேன் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருந்ததுன்னா அது வந்து ஈக்குவல் டு மாதிரியே தான் ஆக்ட் பண்ணும். நம்ம எந்த சைடு மாற்றுறது அந்த மாதிரி எல்லா ஆப்ரேஷன்ஸுமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த -1 நம்ம அந்த சைடு கொண்டு போயிடலாம். 6 power n is greater than 25000 plus 1. ஸோ இப்போ என்ன வரும்னா ஸோ 25001 வரும். ஸோ 6 power n is greater than 25001. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு தேவையானது n வேல்யூ கரெக்டாக. ஸோ இப்போது நம்ம 6 பவர்ஸில் எதெல்லாம் வந்து 25000 and greater than 25001க்கு கிரேட்டராக இருக்குன்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஸோ 6 power 1 6, 6 square 36 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 power 5 வந்து 7776ன்னு வந்திருக்கு. 6 power 6 பார்த்தீங்கன்னா 46656 வந்திருக்கு. ஸோ 6 power 5ஓட வேல்யூ 7000ஸில் இருக்குது. 6 power 6ஓட வேல்யூ 46000ல் இருக்குது. ஸோ நம்ம 6 power 6 வேல்யூ எடுத்துக்கணும். So 6 power 6 is equal to 46656 which is greater than 25001. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இங்கே வந்து 5000 தானே கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம ஏன் 25000 செக் பண்ணுறோன்னு. பிகாஸ் நம்ம ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த இது வந்து மாறிடுச்சு கரெக்டாக. இங்கே வந்து நமக்கு 6 power n - 1 greater than 25000. இந்த 5 எல்லாத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம். அதனால நீங்கள் வந்து 5000 வச்சு செக் பண்ணக்கூடாது, 25001 வச்சு தான் செக் பண்ணோம். ஃபார்முலா அப்ளை பண்ணதுக்கப்புறமா அதோட வேல்யூ வந்து மாறி இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் 25001க்கு கிரேட்டராக எந்த நம்பர் இருக்கோ அந்த n வேல்யூ தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா n is equal to 6. பிகாஸ் நீங்கள் வந்து n is equal to 7 போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து 25000க்கு மேலே தான் வரும்.
ஆனால் நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த சின்ன எண் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு இந்த 5000க்கு கிரேட்டராக வரும். 5000க்கு கிரேட்டராக நிறைய நம்பர்ஸ் இருக்கும், ஆனால் அதுலேயே எந்த சின்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால தான் வந்து நம்ம 46,656 6 power 6 n is equal to 6 வேல்யூ எடுத்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. 5000 25,001. ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு 25,001 கிடச்சிருக்கு. ஸோ 25,001 வச்சு தான் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா n is equal to 6. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா a person saved money every year. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 2.53. ஸோ இதில் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா a person saved money every year half as much as he could in the previous year. If he had totally saved rupees 7,875 in 6 years, then how much did he save in the first year? ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணியிருப்பாருன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் அமௌண்ட் சேவ்ட் இன் 6 years. ஸோ அமௌண்ட் சேவ்ட் இன் 6 years பார்த்தீங்கன்னா நமக்கு rupees 7,875. அந்த 6 வருஷத்தில் மொத்தமாக 7,875 rupees சேர்த்துருக்காரு. ஸோ எந்த பேட்டர்னில் சேர்த்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா half as much as he could in the ப்ரீவியஸ் இயர். இப்போ சப்போஸ் வந்து ஒரு வருஷம் 1000 சேர்த்துருக்காரு அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து அட்லீஸ்ட் 500ஆவது சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி 500. நெக்ஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 250ஆவது சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி 250. இந்த மாதிரி அட்லீஸ்ட் பாதியாவது சேர்த்துடணும் நம்ம அப்படின்னு சொல்லி அவர் வந்து சேர்த்துட்டே வந்திருக்காரு. ஸோ இதுதான் வந்து முக்கியமான கண்டிஷன். பிகாஸ் ஆர் வேல்யூ வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட் சேவ்ட் இன் 6 yearsஸை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ ஒவ்வொரு வருஷமும் அவர் சேர்த்து வச்ச அமௌண்ட்டை ஃபுல்லாக ஆட் பண்ணோன்னா நமக்கு 7,875 வந்திருக்கு. ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு சம் வேல்யூ தான். ஸோ இதை 6 yearsங்கிறதால நம்ம S6 is equal to 7,875 எடுத்துக்க போகிறோம். அண்ட் ஏ வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா S6ன்னு இருக்குது. ஸோ என்னோட வேல்யூ கண்டிப்பாக 6 தான். இப்போது நம்ம ஜென்ரலாக ஆர் வேல்யூ எப்படி எழுதுவோம்? செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதுவோம். இல்லை நம்ம நிறையா சம்ஸில் பார்த்த மாதிரி செகண்ட் மந்த் சேலரி டிவைடட் பை ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி இந்த மாதிரி தான் எழுதியிருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அந்த டோட்டல் அமௌண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஆரை ஹாஃப் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஏன் ஹாஃப்னு எடுக்கிறோன்னா நான் பேட்டர்ன் சொன்னேன் இல்லையா அவர் எப்படி சேவ் பண்ணுறாருன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் 1000னா செகண்ட் இயர் அட்லீஸ்ட் 500ஆவது சேர்த்துடணும். நெக்ஸ்ட் இயர் அட்லீஸ்ட் 250ஆவது சேர்த்துடணும். அந்த மாதிரி சேர்த்துருக்காரு. அதாவது ஹாஃப் கண்டிப்பாக நம்ம சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி சேர்த்துருக்காரு. ஸோ அதில் ஹாஃப்னு இருக்கிறதால நம்ம ஆரோட வேல்யூ ஹாஃப் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா நான் 1000 சொன்னேன் இல்லையா, இது கூட 1/2 பண்ணிங்கன்னா நமக்கு 500 வந்துடும். அகெயின் 500 கூட 1/2 பண்ணோன்னா 250 வந்துடும். ஸோ நான் சொன்ன அமௌண்ட் எல்லாமே நம்ம கிடச்சிருச்சு. R is equal to half போடும்போது அதனால தான் நம்ம R is equal to halfன்னு எடுக்கிறோம். ஸோ இது மட்டும்தான் இங்கே வந்து கீ பாயிண்ட். இது நீங்கள் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு சம் வந்து யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம SN ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். ஸோ SN is equal to A into நான் இங்கே 1 minus R power n by 1 minus R யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் R is equal to 1/2 is less than 1. 1/2 வேல்யூ 0.5. 0.5 கண்டிப்பாக 1ஓட லெஸ் தான். ஸோ அதனால தான் நம்ம 1 minus R power n by 1 minus R ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னோட வேல்யூ 6. ஸோ S6 is equal to A into 1 minus R power 6 by 1 minus R. இப்போ S6 வேல்யூ அண்ட் R வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. S6 வந்து 7,875 which is equal to Aயோட வேல்யூ தெரியாது. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். 1 minus Rோட வேல்யூ 1/2 the whole power 6 by 1 minus 1/2. ஸோ இப்போது 7,875 is equal to A into 1/2 power 6 பார்த்தீங்கன்னா 1/64. 2 power 6ஓட வேல்யூ 64. ஸோ 1 minus 1/64 by 1 minus half பார்த்தீங்கன்னா half வரும். ஸோ 2 minus 1/2.
ஸோ 7875 is equal to A into இங்கேயும் LCM எடுத்துக்கோங்க 64 minus 1 by 64 divided by 1 by 2. So 7875 is equal to A into 64 minus 1 63. So 63 by 64 into இந்த 1 by 2 நியூமரேட்டருக்கு போச்சுன்னா ரெசிப்ரோக்கலாக போகும். ஸோ 2 by 1. இப்போ இந்த 2 and 64 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 2 3s are 6, 2 2s are 4, so 32. So 7875 is equal to A into 63 by 32. So A into 63 by 32 is equal to 7875. ஸோ நமக்கு ஏயோட வேல்யூ தான் வேணும். ஸோ இதான் அந்த சைட் கொண்டு போயிடலாம். ரெசிப்ரோக்கலாக போச்சுன்னா ஆப்போசிட்டாக போகும். ஸோ 32 வந்து நியூமரேட்டர், 63 வந்து டினாமினேட்டரில் இருக்கும். ஸோ A is equal to 7875 into 32 by 63. ஸோ இதை வந்து நீங்கள் 3 டேபிளில் கேன்சல் பண்ணிட்டு சால்வ் பண்ணிங்கன்னா ஏயோட வேல்யூ 4000 வரும். ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு கரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஏயோட வேல்யூ 4000 கிடச்சிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் சேவ்ட் இன் 6 இயர்ஸ், அந்த 6 வருஷத்தில் மொத்தமாக அவர் சேவ் பண்ண அமௌண்ட் வந்து 7875. ஸோ அதை வந்து நம்ம S6ன்னு எடுத்துக்கிட்டோம். அண்ட் R is equal to half because நம்மக்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக அவர் எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இல்லை. அதனால ஜென்ரலாக நம்ம half அப்படின்னு எடுத்துருக்கோம். பிகாஸ் கொஸ்டினில் வந்து அந்த கண்டிஷன் வந்து half as much as he could in the previous year. ஸோ அந்த பேட்டர்னில் தான் அவர் சேவ் பண்ணார். ஸோ கொஸ்டினில் இருக்கிற ஹாஃபை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ R is equal to half. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம SN ஃபார்முலா. இதில் வந்து நீங்கள் R⁻n - 1 by R-1 போட்டால் கூட உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். ஸோ உங்களுக்கு ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ R⁻n - 1 by R-1 நீங்கள் போட்டால் கூட உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிட்டோன்னா நமக்கு A is equal to 4000. ஸோ A is equal to 4000னா amount saved in first year is equal to rupees போட்டு 4000 போட்டுக்கோங்க. பிகாஸ் நம்ம கொஷனில் எல்லாமே அமௌண்ட்டில் இருக்குது இல்லையா. A is equal to 4000ன்னு ஸ்டாப் பண்ணிடாதீங்க, ருப்பீஸில் எழுதிக்கோங்க ஆன்சர். ஸோ இதோட செக்ஷன் 2.10 இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.